அன்பான உங்களுக்கு கும்பகோணம் புண்ணியமூர்த்தியின் பணிவான வணக்கம். நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருப்போம். அவன் அங்கேருந்து வருவான். நம்ம அவன்ட்ட எதுவுமே கேட்டிருக்க மாட்டோம். அங்கேருந்து வந்து இப்படி சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு, "இங்க பாரு ஒரு முக்கியமான செய்தி உன்கிட்ட தான் சொல்றேன். நீ இத யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத" அப்படின்னு ஆரம்பிப்பான். நமக்கு தேவையே இல்ல அது. நம்ம அவன்ட்ட ஒண்ணும் கேட்கவும் இல்ல. அவனா சொல்லுவான். நம்ப மாரி ஆளு என்ன சொல்லிடுவான், "தயவு செஞ்சு என்கிட்ட அத சொல்லாதப்பா. ஏன்னா அது எவனாவது வெளியில சொல்லி நான் தான் சொன்னேன்னு இது பிரச்சனையாகும். நீ என்கிட்ட சொல்லாத." ஆனா இது நம்மகிட்ட இந்த மாரி சொல்றதோட இல்ல. யார பார்க்குறானோ அவங்ககிட்டலாம் இந்த செய்திய யார்ட்டயும் சொல்லாத, யார்ட்டயும் சொல்லாதன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட ஆளுங்கள வள்ளுவர் சந்திச்சிருக்காரு ஒரு காலத்துல. சில முக்கியமான செய்திகள், சொல்லக்கூடாத செய்திகள எல்லாம் அவன் காதுல வாங்கிட்டான், யார் மூலியமாவது தெரிஞ்சுட்டான்னா, அத ஊரு பூரா தம்பட்டம் கட்டிட்டு அடிப்பான். ஆ அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்காது. அத சொல்லாம இருந்தா அவனுக்கு தல வெடிச்சு போயிடும். அந்த மாரி ஆள்லாம் ஊர்ல இருக்கானுவோ. அவனுங்கள பத்தி நெனச்சு, அந்த மாரி ஆளுங்கள நெனச்சு வள்ளுவர் ஐயா சொல்றாங்க. இந்த ஒரு செய்திய அறிவிக்கிறதுக்கு அந்த பறை முழங்கி அந்த செய்திய சொல்லுவாங்க. மன்னர் காலத்திலயும் சரி, இப்ப நம்ம கிராமப்புறங்கள்லயும் சரி, பறையடிச்சு அந்த செய்திய சொல்றது. எல்லாருக்கும் அது தெரியிற மாரி. அத அப்படியே மனசுல வச்சுட்டு சொல்றாங்க. அதாவது 1076வது குறள்ல இது இடம்பெறுது. "அறை பறை அன்னர் கயவர் அவரும் தாம் கேட்டு மறை பிறர்க்கு உய்த்து உரைக்கலான்" அப்படின்னாங்க. பாருங்க. அதாவது முழங்கிச் சொல்லக்கூடிய பறை அந்த கருவிக்கு நிகரானவர்கள் இந்த மனிதர்கள். ஏனென்றால், தான் கேட்ட மறைபொருளை பிறருக்கு அவங்க போய் தம்பட்டம் அடிச்சு சொல்லிக்கிட்டு திரியிறவன பார்த்து அப்படி ஒரு கிண்டலா ஒரு செய்தி ஐயா சொல்லியிருக்காங்க. இது கேலியா சொல்லப்பட்டிருந்தாலும், எவ்வளோ உண்மையான செய்தி பாருங்க. வள்ளுவருடைய கருத்துக்கள்லாம் இந்த மாரி தான் படிக்க படிக்க நமக்கு ஆர்வத்த தூண்டுற மாரி இருக்கும். வாழ்க வள்ளுவம்! வணக்கம்.